குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவை பற்றினது இல்லை, இந்தியாவை பற்றினது மட்டும் இல்லை, அமெரிக்காவையும் சேர்ந்தது. ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா அமெரிக்கா எடுக்கிற ஒரு முடிவுனால் இந்தியாவுக்கு எப்படி சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு தான். ஸோ ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்ம தலை மேலே தூக்கி வச்சுருந்தோம் எலெக்ஷன் அப்போ. ஸோ ட்ரம்ப் இந்தியாவை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார் அப்படி இப்படின்னு தலை மேலே தூக்கி வச்சுருந்தோம். அவர் கேம்பெயின்லேயே சொல்லியிருந்தார், லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அப்புறம் மகா அப்படிங்கிற ஒரு இது, அது என்ன அப்படின்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபஸ்ட்டு அமெரிக்கா, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் முழக்கத்தை வச்சு தான் பிரச்சாரமே பண்ணார். ஓகே, ஸோ அதோட விளைவாக தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள். ஓகே, அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிறதும். ஸோ இப்போ அந்த வரிசையில் புதுசாக ஒரு 5% டேக்ஸை போட போகிறானா இதில் ரெமிடென்சஸில். ஸோ ஃபஸ்ட்டு ரெமிடென்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பணத்தை அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரெமிடென்சஸ். ஓகே, இப்போ நான் யூஏஇயில் ஒர்க் பண்ணுறேன், என் வீட்டுக்கோ இல்லை என் நாட்டுக்கோ என்னோடய பணத்தை நான் அனுப்பணும் அப்படின்னா அந்த பணம் ரிசீவ் ஆகுது இல்லையா, அந்த கண்ட்ரிக்கு அது ரெமிடென்சஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ அதில் 5% டேக்ஸை போடுறதா பகிரங்கமாக அறிவிச்சிருக்காரு. ஸோ ஒரு பழமொழி இருக்குது, என்ன அப்படின்னா, வேலை இல்லாத டெய்லரு யானைக்கு டவுசர் தைச்சானா, அந்த மாதிரி பொழுதுபோகலை அப்படின்னா நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இந்த லைம் லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறக்காக பண்ணுறாரா இல்லை எதுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரில. ஸோ இது மேசிவான ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது நெகட்டிவாக யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா இந்தியர்களுக்கு தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் ஹையஸ்ட் ரெமிடென்சஸ் வர்ற கண்ட்ரியில் டாப்பில் இருக்குது. 2023 டேட்டா படி நமக்கு 119 சம்திங், ஓகே, $120 பில்லியன் நமக்கு ரெமிடென்சஸ் வருது டோட்டலாக. ஸோ இதில் ஓவராலாக 28% அமெரிக்காவிலேருந்து தான் வருது. ஸோ 28 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 336 அப்படின்னா 33.6 பில்லியன். ஓகே, ஸோ ரெமிடென்சஸ் வருது. இதில் 34 பில்லியனாக ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா இதில் 5% 1.7 பில்லியன். 1.7 பில்லியன் அமெரிக்காவுக்கு டேக்ஸாக மட்டும் கட்டணும். 1.7 பில்லியனுங்க கிட்டத்தட்ட போட்டிங்க அப்படின்னா இந்தியா மதிப்பில் பார்த்தோம்னா 85,000 ப்ளஸ் ஒரு 16 17 ஒரு கிட்டத்தட்ட 15,000 கோடி டேக்ஸாக மட்டும் கட்டணுமா. இது அநியாயம். நல்லா இருக்கா? சரி, என்ன பண்ணுறது, வித்தியாசமான முடிவுகள் எடுத்தால் என்ன பண்ணுறது. ஸோ இதில் நான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அது மூலமாக எப்படி நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸில் போய் படிக்கிறதுக்கு போவாங்க, ப்ளஸ் வேலை பார்க்குறக்கு போவாங்க, H1B விசாவில் போவாங்க. ஸோ இது அதுக்கு முன்னாடி இன்னொன்று கிளியர் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, யூஎஸ் சிட்டிசன்ஸை தவிர மற்ற எல்லாருக்குமே, இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள். மெக்சிகோலேருந்து ஒருத்தவங்க இருக்காங்க, மெக்சிகோக்கு அனுப்புகிறாங்கனாலும் சரி, இல்லை மெக்சிகோலேருந்து இருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புறதுனாலும் சரி, பணம் நான் அமெரிக்கன் யார் இருக்காங்களோ அவங்க ரெமிடென்சஸ் பண்ணால் அந்த பணத்துக்கு 5% டேக்ஸ் தான். ஓகே, ஸோ இது எப்படி நெகட்டிவாக மற்றவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற பார்ப்போம். குறிப்பாக இந்தியர்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் எடுத்துக்குவோம். ஸோ இங்கேருந்து ஒரு மாஸ்டர் டிகிரியோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு யூஎஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்தியாவில் லோன் வாங்குறாங்க. ஒரு ஆவரேஜாக 40 லட்சம் லோன் வாங்குறாங்களாம், 40 லட்சம் ரூபாய். ஓகே, ஸோ இந்த லோனை அங்கே போய் படித்து முடித்து அங்கே வேலை வாங்கி அதை திருப்பி ரீபே பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அப்படி ரீபே பண்ணுறதுக்கு அங்கேருந்து அனுப்பணும் இல்லையா, ஸோ அந்த அனுப்புறது தான் 5% தலைவன் டேக்ஸ் போடுறானா. இது என்ன நல்லா இருக்கா? ஓகே, ஸோ இதில் பயங்கரமாக அடி வில்லுகும் கண்டிப்பாக. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தது ஸோ நம்ம கனடாவோ இல்லை ஆஸ்திரேலியாவோ இல்லை யூகேவுக்கு போயிடலாம். ஓகே, அங்கே டேக்ஸ் கிடையாது ரிட்டர்ன் பண்ணுறது. ஸோ இங்கே தான் டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே சம்பாரித்த பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரியல் எஸ்டேட்டில் வீடு வாங்கி போடுறது, அந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவில் நம்ம நம்ம காலத்தை இது பண்ணலாம், சொந்த மண்ணில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது அங்கேருந்து இங்கே பணத்தை அனுப்பிச்சா தான் இங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, எஃப்டிலே ஆகட்டும் இல்லை ரியல் எஸ்டேட்டு ஒரு வீடு வாங்கிறதாகட்டும், அங்கேருந்து பணத்தை அனுப்பணும் இல்லையா, கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது அதில் 5% டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஎஸில் இருக்கார்,
மச்சான் எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, நீ அனுப்பிச்சுட்ட அப்படின்னா நான் உனக்கு வந்து இப்போவே ஒன்று அடுத்த மாதமே வந்து நான் உங்களுக்கு ஷூராக போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து உடனே அனுப்பிச்சிடுவான். சரி 2 லட்சம் தானே, நமக்கு வந்து டாலரில் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது ஒரு $2500 தானே, அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிடுவான். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த டேக்ஸுக்கு அப்புறம் வந்து கேட்டீங்க அப்படின்னா அவன் யோசிப்பான், மச்சான் இல்லைடா 5% டேக்ஸ் இருக்குடா, அதனால் வந்து நான் அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். 2 லட்சத்துக்கு 5% டேக்ஸ் போட்டால் எவ்வளோ வருது? 10,000 வருதா? 10,000 தானே? 10,000. ஓகேங்களா? இது வந்து தேவையில்லாத பணம். 2,10,000 10,000 வந்து நான் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவன் வந்து கொஞ்சம் தயங்குவான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் அப்புக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் ஐடியா வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இந்தியர்கிட்டையோ இல்லை ஏதாவது ஒரு அப்ராட் சேர்ந்த யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஐடியாவை சொல்லி அது வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டலை வந்து இது பண்ணி ஸ்டார்ட் அப் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வச்சுருக்காரு அப்படின்னா அவர் இப்போ வந்து தயங்குவார். இந்த டேக்ஸ் போட்டதுக்கப்புறம் உனக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீ ஏன் வந்து நீ அமெரிக்காவில் தொடங்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்பான். அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகம். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே வந்து ஒரு பர்கரை நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்லேருந்து லேபர் காஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து கம்மி. ஓகேங்களா? சப்போஸ் ஒரு 150 ரூபா ஆகுது அப்படின்னா ஒரு பர்கர், நீங்கள் அமெரிக்காவில் போய் அதே மாதிரி பர்கர் அதே சைஸில் அதே மெட்டீரியலை வச்சு தயாரிக்கிறீங்க அப்படின்னா அங்கே பர்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அது வந்து நடக்கவே நடக்காது. அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அப்படிங்கிறது வந்து கட் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அங்கே இருந்து பணம் அனுப்புறது வந்து வீட்டுக்கு பணம் அனுப்புறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 5% அனுப்புறதுனால அதுவும் வந்து பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் வந்து இந்தியர்களுக்கு வந்து பெரிய அடி அப்படிங்கிறது விழுப்போகுது. இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான். ஓகேங்களா? எல்லா நாட்டில் இருந்தும் யூஎஸில் வந்து தங்கி வேலை பார்க்குறவங்க சம்பாதிக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ட்ரம்ப்பை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம். மோடியும் ட்ரம்ப்பும் ஒன்று, இங்கே ஹவுதி மோடி அங்கே கேம்பெயின் பண்ணார், இங்கே வந்து நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு கேம்பெயின் பண்ணோம். துளசி கபாடு, அப்புறம் கஷ் பட்டேல், அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார்ல விவேக் ராமசாமி, ஸோ எல்லாம் பேசினோம். இதெல்லாம் வந்து அவ்வளோதான், அவங்க வீட்டுக்கு எதுவோ அதுதான் வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு. குறிப்பாக ட்ரம்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.